கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை காவிரி ஒழுங்காற்றுக்குழு தீர்ப்பின்படி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கற்பகம், அதாவது திருவாரூர் மாவட்டமானது 90% காவிரி தண்ணீரை நம்பியே விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள் தண்ணீர் திறப்பது வழக்கமாகும். ஆனால் இந்த ஆண்டு போதிய நீர் இருப்பு இல்லாதாலும் நமக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தொடர்ந்து தர மறுத்து வருவதாலும் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் குறுவை சாகுபடியை தொடங்க முடியாமல் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் என்ன செய்வது பரிதவித்து வருகின்றனர். இந்நிலையில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு தினம் ஒரு டிஎம்சி தண்ணீராக திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டும் அதனை தர கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதனை கண்டித்தும் மத்திய அரசு உடனே தலையிட்டு உரிய நீரை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர்ந்து மாநில அரசு அனைத்து விவசாய சங்கங்களையும் கூட்டி உடனடியாக காவிரி நீர் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதனை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டமும் நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருத்துறைப்பூண்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயிலை மறைத்து, அதாவது திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி செல்லும் ரயிலை மறித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்து தனியார் திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.